Hi, welcome to Sahara Creations. This is Swarnalatha Sriraman and this is my beloved granddaughter V. Sagasra. Hi. Today, நம்ம பாட்டியும் பேத்தியும் சீரீஸ் 2 எபிசோட் 5 பண்ண போகிறோம். ஃபார் எ சேஞ்ச் ஏன் இவ்வளோ இன்ட்ரோ கொடுக்குறேன்னா என்னுடைய கிராண்ட் டாட்டர் இப்போ கதை சொல்ல போகிறா. இப்போ போன சீரீஸ் பார்த்தீங்களன்னா அவள் பாடினா நான் அதை ரிலேட் பண்ணேன். ஆனால் என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதனால ஒரே மாதிரி போச்சு. இப்போ அப்படி இல்லை, ஷீ கேன் ஆல்சோ டெல் ஸ்டோரிஸ். என்னோட இன்ஃபேக்ட் அவளுக்கு தான் நிறைய தெரியும். ஸோ இந்த தடவை அவ சொல்லட்டும், நான் கதை கேட்கலான் இருக்கேன். நேத்துக்கான ஐ மீன் போன எபிசோட்ல நீங்க எங்க பாட்டி ஒரு குரு கதை சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி நானும் ஒரு குரு கதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். இது நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற போது எனக்கு ஒரு துணை பாடம் லெசனா வந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கதை. யாரெல்லாம் இப்போ ரீசெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் கதையில ஒரு ஜென் குரு, அதாவது ஜெயின் குருவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் எப்படிப்பட்ட மனுஷர்னா ரொம்ப சாதுவான மனுஷர். நிறைய சிஷியர்கள் இருக்காங்க. ஒரு நாள் அவர் சொல்லி கேட்கிறார் ஒரு கேள்வி. ஞானம் ஒளி, அதாவது ஒளினா என்ன, ஒரு மனுஷனை பார்த்தோன்னே எப்படி தெரியும் அப்படிங்கறது ஒரு கேக்குறாரு. மனுஷனை பார்த்து கிடையாது. இந்த கதையில நம்ம ஜெயின் குருவை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த குரு ஒரு நாள் அவருடைய சிஷியர்களிடம் எல்லாரும் கிட்டையும் கேக்குறாரு, ஒளினா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு சிஷியர் சொல்றான், தூரத்துல இருக்கிற மரம் ஆலமரமா அரசு மரமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றது ஒளி அப்படிங்கிறான். இன்னொருத்த சொல்றான், இத பேஸ் பண்ணி தூரத்துல இருக்கிற இது அனிமல் ஹார்ஸா குதிரையா இல்ல கழுதையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்றதுதான் ஒளி அப்படின்னு சொல்ற. குரு சொல்றாரு, அந்த மாதிரி பட்டதெல்லாம் பாக்குறதுக்கு தான். ஆனா ஒருத்தரை உணரக்கூடிய ஒரு ஒளி அப்படிங்கறது என்னன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே இவர் நம்மோட பிறந்து நமக்கு ஏத்தவர் அப்படின்னு நம்மள உணரப்படுத்தக்கூடியதுதான் ஒரு உண்மையான ஒளி, ஞான ஒளி அப்படிங்கறது இவர் விளக்குறாரு. பசங்களுக்கு எல்லாம் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வேற ஊருக்கு பக்கத்துல ஊருக்கு போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. சோ அவர் குதிரையை எடுத்துட்டு அவர் he started to go to that village. போற வழியில ஒரு பாத்வேல ஒரு மிடில் ஏஜ்டு மேன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பாக்குறாரு. அவருக்கு குதிரை நிப்பாட்டி ஓடி போய் தண்ணியில எடுத்துட்டு ஹெல்ப் பண்ணி, நீ மெல்லமா குதிரை போய் ஏறின்னு அவரை ஏத்தி விட்டு, அப்போ குதிரையை ஓட்டிட்டு போயிட்டா. ஆக்சுவலா பார்த்தா அந்த மிடில் ஏஜ் மேன் ஒரு திருடன். அதை ஏமாத்தி பண்றதுக்காக வீதியில போய் வித்து காசு வரணும் அப்படிங்கறதுக்காக ஆக்ட் பண்ணி திருடிட்டு போறாரு. அந்த ஊர்ல தான். சோ சரி, அங்கேயே போய் கேட்டு பாப்போம் அப்படின்னு அந்த மார்க்கெட் எங்க எல்லாம் விற்குமோ அங்க போய் பார்க்கும்போது அதே திருடன் இவரோட குதிரையை வச்சுட்டு இருக்கான். அந்த திருடன் இவரை பார்த்துட்டு தலை குனிஞ்சு இருக்கான். இவர் போறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, யார்கிட்டயும் நீ இந்த ஹார்ஸ் எப்படி உனக்கு வந்தது அப்படிங்கறத சொல்லவே சொல்லாத. ஏன்னா உன்ன மாதிரி நீ ஏமாத்தி வாங்கினது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ ஏமாத்தினது எப்படின்னா, நீ ரொம்ப முடியாத நிலைமையில இருந்து நீ மயக்கம் அடைஞ்சு இருக்கிற மாதிரி நீ ஏமாத்தி வாங்கின, ஐ மீன் திருடிட்டு வந்த. இதே ஒருத்தர் உண்மையாலுமே மயக்கமா இருக்கும்போது எல்லாரும் ஒன்ன ஞாபகப்பட்டு அவங்களும் திருடன் நினைச்சு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த மனிதர் he might lose consciousness. அவங்களுக்கு யாருமே உதவி பண்ணாம போலாம் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு யாருமே ஹெல்ப்லெஸ் இருக்க மாட்டாங்க. அவன் எங்கத்த திருடிட்டு போயிடுவானோ ஒன்ன மாதிரி அப்படின்ட்டு. அதனால யார்கிட்டயும் சொல்லாத, நான் நார்மலா ஹார்ஸ் வாங்குற மாதிரியே வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த திருடன் ரொம்ப he felt ashamed and அவனும் வித்துட்டு அவன் போயிடுறான்.
சோ இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது நம்ம யாரையுமே ஏமாத்தி இரு அதுக்குள்ள நீ சொன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ரிவர்சல் இல்ல. சோ பாட்டி தான் இதுல இருந்து என்ன லெசன்ன்றது வந்து பசங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே வாங்க பாட்டி நீங்க சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பொழுது மாறணும், எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்ல. கதை குட்டி மேடம் சொல்லிட்டாங்க, இப்போ பாட்டி மேடம் வந்து மாறல் சொல்ற. என்னன்னா இது ரொம்ப ரொம்ப ரியல் லைஃப்லயே நடக்கிற இது இன்சிடென்ட் தான். ஏன்னா இது மாதிரி நம்ம வந்து ஏமாத்தி பண்றவா கிட்ட நம்ம ஏமாந்துடுறோம். ஆனா அது ரியலா இருக்கு, ஜெனியூனா போற இடத்துல நமக்கு டவுட் வருது. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஈவன் தோ திஸ் இஸ் எ மாரல், இட் ஹட் ஹேப்பன் இன் மை லைஃப். நான் ஒரு தடவை அப்படிதான் எல்ஐசியில வந்து பணம் கட்டணும்னு போனேன். அப்போ பயங்கரமா க்ரௌடா இருந்தது. க்ரௌடா இருந்ததுனால ஆஃப் டேனால நாங்க போச்சே 1:30 11:30 ஆனதுனால 1 o'clock எல்லாம் கவுண்டர் மூடிடுவாளே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அங்க போயிட்டு யாரன்னா ஹெல்ப் பண்ணுவாளான்னு போனேன். எங்க ஹஸ்பண்ட் அதுக்குள்ளேயும் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணேன், கவுண்டர் மூடிட போறாளேன்ட்டு. அப்போ ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவன் நாட்டு வந்தான். என்னை பார்த்துக்கு, என்னம்மா நீங்க பணம் கட்டணுமா, என்கிட்ட கொடுங்க, நான் கட்டிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் தரேன், இங்க உட்காந்துக்கோங்கன்னு சொன்னான். சரி நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா, ஓ பெருமாளே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கையில 5000 rupees கொடுத்தேன் இன் 1992. அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். அப்போ கொடுத்துட்டோன்னு நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் மேலே ஏறி வந்த, என்ன போய் நிக்கலையா கியூலன், இல்ல ஒருத்தர் கட்டி தரேன்னு சொல்றாரு அப்படின்னா. சரின்ட்டு வெயிட் பண்ணோம். அந்த பர்டிகுலர் பர்சன் நேரம் அக்கௌண்டன்ட் கிட்ட போற மாதிரி போனான். அது வரைக்கும் நான் அவனை பார்த்தேன். அதுக்குள்ளேயும் கிரௌட்ல அப்படியே மர்ஜாய் வேற வழியா வெளில போயிட்டான். வருவான் பார்த்தேன், 1 மணி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்ட அவன் சொன்னான், ஆர் யூ ஃபூல் மேடம், நீங்க ஒண்ணு உங்களால நிக்க முடிஞ்சா நிக்கணும், இல்லைன்னா எர்லியா வரணும். இது மாதிரி ஏமாத்துறவா கிட்ட பணத்தை யாரனா கொடுப்பாளான்னு கேட்பேன். நான் ஏன் இந்த கடைக்கு நான் கனெக்ட் பண்றேன்னா, அந்த மாதிரி ஏமாத்துறவா நிறைய பேரும் இருக்கா. நம்ம வந்து ரொம்ப பிளைண்டா யாருமே நம்பிடவும் கூடாது. அட் த சேம் டைம் ஜெனுவின் பர்சனா இருந்தா நம்ம வந்து அவளுக்கு கண்டுண்டு உதவி செய்யணும். இந்த மாரலை வந்து நான் வேற விதமா சொல்றேன். ஏன்னா ஐ எம் கனெக்டிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் ஸ்டோரி. என்னம்மா கரெக்டா இருக்கா சகஸ்ரா நான் சொன்னது? சும்மா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டான், ஒரே ஸ்டீரியோ டைப்டா. ஆமா வந்து அவர் மாதிரி நம்ம வந்து உதவி செய்ய முடியாம போயில. ஆக்சுவலா எப்படின்னா சில பேர்லாம் உன்னை மேடை பேச்சுக்கு கூப்பிடலான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கா. யாருக்கு இல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா, உங்க அம்மாக்கு திறமை ஜாஸ்தியா இருக்கு, எது சொன்னாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. சோ நம்ம மேடை பேச்சாளரா நம்ம அம்மாவை ஏத்தலாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தயாரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அததான் சொல்றேன், ஸ்பான்டேனியஸா வருதுதான் மேடை பேச்சாளருக்கு அழகு. இப்ப நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஐ ஜஸ்ட் கனெக்டட். ஏன்னா ஜஸ்ட் மாறல் நினைச்சுட்டு யாராவதற்கு ஹெல்ப் பண்ற இந்த டேஸ்ல வந்து ஏமாத்துறவா தான் ஜாஸ்தியா இருக்கா. அதனாலதான் நான் இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye. Bye.